Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் இது வந்து செமி மாடுலர் கிச்சன். இந்த கிச்சன்ல வந்து என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படினு கம்ப்ளீட்டா வந்து காமிக்கிறேன். இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாண்டம்ஸ் வந்து ஒரு 5 டாண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு கட்லர் இருக்கும். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்பர் யூனிட் கம்மியா தான் பண்ணிருப்போம். லாஃப்ட் யூனிட் வந்து கம்மியா தான் பண்ணிருப்போம். எந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணிருக்கோம் அப்படினு நீங்க கம்ப்ளீட்டா வந்து பாருங்க. இது வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நாம இது வந்து பண்ணிருக்கோம் தவிர வால் டைல்ஸாக இருக்கட்டும் இல்லை சிவிலில் கை வைக்கிறது அதுக்கப்புறம் அக்ரிலிக் லேமினேட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பேசிக்காக லேமினேட்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் ஒர்க்ன்றது வந்து இந்த சைடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். இது வந்து பில்டர் வந்து கொடுத்த கிச்சன் கவுண்டர் டாப் இது. அதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேண்டம்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். டேண்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். இது வந்து 2 டோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது சிங்கிள் டோர் சிலிண்டருக்கு வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 3 டோர் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ். நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து செமி மாடுலர் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு வந்து இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும்னா அதிகமாக தான் பண்ணலாம். இதில் இருக்கிற லாஃப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருந்தோம் கொட்டேஷனில். பட் ஏன்னா பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆனதுனால ஒன்று கட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் ஃபைனல் ஃபினிஷிங் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்தது. இன்னும் இருந்தாங்கன்னா கிளைண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்சிசியில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து இருந்தது. இதுவும் இல்லை அப்படின்னா இதுவும் எடுத்துகிட்டு வெறும் அப்பர் யூனிட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பெருசாக வந்து பேண்ட்ரி யூனிட் வந்து பிளான் பண்ணோம். பட் ஏன்னா பாதியாக வந்து கட் பண்ணிட்டு காஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் வந்து கொண்டு வந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டேண்டம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இது வந்து 2 டேண்டம்ஸ். இது வந்து 3 டேண்டம். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேண்டம். செமி மாடுலர் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேண்டம்ஸ்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா அதில் இருக்கிற ஹைட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஆர்சிசியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 mm கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லாம் உடச்சி எடுத்துக்கிட்டு புதுசாக வந்து பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது. பட் என்னென்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அதிகமாக இருந்தனால இந்த கவுண்டர் டாப்லாம் எடுக்காமல் இப்படி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது. இது வந்து 3 டேண்டம்ஸ். மேலே வந்து பார்த்திங்கன்னா 100 mm இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 6 inches இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 7 inches ஒரு 8 inches கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேண்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறது. நம்ம ஒரு இடத்துல வந்து 2 டேண்டம்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து கவுண்டர்லேருந்து கீழே ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 mm வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அப்படின்னா 300 வந்து டிவைட் பண்ணிடுறது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டேண்டம்ஸ் போடுற இடத்துல வந்து டாப்பில் வர்றது மட்டும் ஸ்மால் டேண்டம் வந்து கொடுக்குறது. அது கீழே வந்து ஒரு 6 inches, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4, கீழே வந்து ஒரு 6, கீழே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 650 இருக்கும், ஒரு இடத்துல 620 இருக்கும், ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 600 இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கும். நீங்கள் பெருசாக பிளேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கவுண்டர் டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியாது. சிங்கிள் டேண்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணால் தான் 2 டேண்டமில் வந்து வைக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் என்னென்னா நீங்கள் பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே வச்சிடலாம் தவிர வர்ட்டிகலாக வந்து பார்த்திங்கன்னா நிற்க வைக்க முடியாது. வேணால் ஒரு டேண்டம் வேணால் மேலே இருக்கிறது வேணால் சின்னதாக கொடுத்துக்கலாம், கீழே இருக்கிறது வேணால் பெருசாக வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட். இந்த கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப்ன்றது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வைக்கிற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் இந்த சைடெலாம் முடிஞ்சிச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃப்ரேம்னா இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ள ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது சிங்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ். இது ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான். டேண்டம்ஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் 1 feetக்குள்ளே போனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வந்து வராது. 1 feetக்கு மேலே வந்து நம்ம கேபினெட்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா டெலிஸ்கோப் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 feetக்கு மேலே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வந்து வரும். பேஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஓவராலாக. அதுக்கப்புறம் வந்து அப்பர் யூனிட். இது வந்து அப்பர் யூனிட் சிங்கிள் டோர். இந்த அப்பர் யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 165 inches வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இதில். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு சிங்கிள் டோர். இது வந்து எல் கார்னர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி வந்து ஓப்பன் பண்ணலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து வச்சு ஓப்பன் பண்ணுறது. பட் என்னென்னா கிளைண்ட் வந்து இப்படி தான் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு செப்பரேட் ஒரு கேபினெட் இருக்கும். செப்பரேட் கேபினெட் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி இருக்கும். பட் என்னென்னா இந்த கேபினெட் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். பட் என்ன இந்த இடத்துல சிம்னி இருக்கும்.
சிம்னி வந்து இருக்கிறதுனால ஏதாவது வந்து எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் 165 யூஸ் பண்ணோம். அப்படி இல்லைனா கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இது. ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட் வந்து வரும்போது 100 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுனாலே அது ஒரு 1000 ஆகிடும். 1000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சுனாலே வந்து லேக்ஸில் போய் பார்த்திங்கன்னா முடியும் அது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் தவிர நிறையா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் சிங்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூ டைப்பில் வந்து ட்ராவர்லாம் கொடுத்துட்டு டஸ்ட்பின்லாம் கொடுத்துட்டு பண்ணலாம். எங்களுக்கும் ஆசை தான். ஏன்னா கிளைண்ட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணால் நாங்களும் பண்ணுவோம். பட் என் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சிம்னி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஹாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அதனால் கேபினெட் எதுவுமே வந்து நம்ம பண்ணலை. நல்ல விஷயம் என்னென்னா ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை பக்கத்தில் போயிடுச்சு. அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ஒரு தனியாக ப்ளைவுட் அடிச்சுலாம் வந்து பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் இன்னும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிம்னி ஹாப் வந்து இந்த இடத்துல வந்துடும். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ். இந்த 2 டோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆர்ஓ வந்து ஒன்றும் ஃபிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணல. அதனால் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா கிளைண்ட் ஸ்கோப் அது ஆர்ஓன்றது வந்து அப்பர் யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர்ஸ்னால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் பண்ணியிருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டோர்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு டால் யூனிட் பேண்ட்ரி யூனிட் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணோம். பட் என்னென்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா பட்ஜெட் வந்து எங்கேயோ வந்து போயிடுது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்டீரியர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா பண்ணால் நல்லா பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அப்படி வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து திருப்பி ரெனோவேஷன் வந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னா திருப்பி பண்ணிக்கலாம். பட் என்னென்னா கொஞ்சம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்ரிலிக் வந்து போயிருக்கலாம், இன்னும் வந்து ஹேண்டில்லெஸ் வந்து போயிருக்கலாம், இன்னொன்று என்ன ஃபுல் ஆஃப்டன்றது வந்து போயிருக்கலாம். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs 6 lakhs 8 lakhsக்கெலாம் வந்து நம்ம யூடியூப் சேனல்லாம் இருக்குது. பட் என்ன இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஃபுல் இன்டீரியர் வந்து பண்ணும்போது பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 4 lakhs 5 lakhs 6 lakhs அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு வேல்யூ பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேபினெட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து நாங்கள் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட்ன்றது வந்து வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்ன்றது வந்து என்னென்ன யூனிட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து நாங்கள் சொல்ல முடியும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து அக்ரிலிக் வந்து யூஸ் பண்ணிக்கங்க, ஈஸி மெயின்டெனன்ஸ்ன்ட்டு சொல்லுவோம். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து லேமினேட்ஸே போதும்ட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் லாஃப்ட் அப்படின்னா பார்ட்டிஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் ஒரு சைட்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கீழே இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் பீச் கலரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் கலர் வந்து பார்த்திங்கன்னா கீழே பேஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கிச்சன் டேப்ஸ் வால் டைல்ஸ் எல்லாத்தையும் கிரானைட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் தான் போட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் கூட நம்ம எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணல. அண்டர்மவுண்ட் ஆரோ கூட எதுவுமே வந்து நம்ம கொடுக்கல. வெறும் வுட் ஒர்க் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம் தவிர மற்றபடி வந்து நம்ம பெருசாக வந்து இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் பண்ணல. பேஸ் யூனிட் ஹேண்டில் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.